ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு மை சேனல். டுடே நம்ம சேனலில் என்ன பார்க்க போகிறோன்னா, இட்லிக்கு மாவு எப்படி எந்த ரேஷியோவில் ஆட்டுறது அப்படிங்கிறதான் பார்க்க போகிறோம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ரேஷன் அரிசியில் இட்லி பஞ்சு போல் வரணுமா, அரிசியும் உளுந்தும் எந்த அளவில் சேர்க்கணும்னு சொல்கிறேன். இது வந்து ஒரு படி, பெரிய படி. இது வந்து காப்படி, இது சின்ன படி. இந்த அளவுகளில் எப்படி எடுக்கணுங்கிறது தான் சொல்ல போகிறேன். ஃபஸ்ட்டு வந்து இட்லி அரிசி நம்ம கடையில் வாங்குவோம்ல, அந்த இட்லி அரிசியை வந்து ஒரு படி ஃபுல்லாக அரிசி எடுத்துக்கோங்க. எடுத்துக்கிட்டு ரேஷன் அரிசி அதே படியில் முழு படி ரேஷன் அரிசியும் எடுத்துக்கிட்டு அதோடு ஆட் பண்ணிக்கோங்க. ஆட் பண்ணிக்கிட்டு திருப்பி நான் காப்படி காமிச்சேன் இல்லையா, அதுலேயும் ஒரு படி எடுத்துக்கோங்க. அரிசி அதுலேயும் ஃபுல்லாக ஒரு படி நிறைய எடுத்துக்கிட்டு அதையும் போட்டுக்குங்க. இப்போ இதை நல்லா 3 டைம் நல்லா வாஷ் பண்ணிவிட்டு, நல்லா வாஷ் பண்ணால் தான் அந்த ரேஷன் அரிசிங்கிறனால கொஞ்சம் மஞ்சளாக இருக்கும். நல்லா 3 டைம் நல்லா வாஷ் பண்ணிவிட்டு தண்ணியை வடித்து விட்டு நல்ல தண்ணி பிடிச்சி அரிசியை ஒரு 4 மணி நேரம் 5 மணி நேரம் நல்லா ஊற வச்சிட்டிங்கன்னா நல்லா இட்லி மாவு அரைக்க நல்லாயிருக்கும். இந்த மாதிரி ஃபஸ்ட்டு ஒரு டைம் இப்போ கழுவியிருக்கேன் நான். அது மாதிரி நீங்களும் நல்லா வாஷ் பண்ணிக்கோங்க. முதல்லே நல்லா வாஷ் பண்ணால் தான் இட்லி வந்து கொஞ்சம் டல் அடிக்காமல் ஓரளவுக்கு நார்மல் ஒயிட்டில் இருக்கும். இது மாதிரி நல்லா வாஷ் பண்ணிக்கோங்க. நல்லா வாஷ் பண்ணி உளுந்துக்கான ரேஷியோ சொல்கிறேன். இது வந்து ஒரு 150லேருந்து 200 பிடிக்கும்னு நினைக்கிறேன் இந்த டம்ளரு. இதில் வந்து தலையை தட்டி 2 கிளாஸ் உளுந்து எடுத்துக்கோங்க. இப்போ ஒரு கிளாஸ் போட்டிருக்கேன், இல்லை இன்னொரு கிளாஸ் எடுத்துக்கோங்க. எடுத்துக்கிட்டு கொஞ்சமாக வெந்தயம், 1 டீஸ்பூன் அளவுக்கு வெந்தயம் சேர்த்துக்குங்க. வெந்தயம் சேர்த்தா நல்லா மாவு வந்து நல்லா புஷ்ஷுன்னு வரும், இட்லிக்கு நல்லாயிருக்கும். இந்த மாதிரி எடுத்துக்கோங்க. இப்போ மாவு அரைக்க போகிறேன். ஃபஸ்ட்டு கிரைண்டரில் தண்ணி ஊற்றிட்டு அரிசி பார்த்திங்களா நல்லா மஞ்சளாக இல்லாமல் நல்லா ஒயிட்டாக இருக்குது. அரிசி ஆட்டும்போது என்ன பண்ணணும்னா, ஆட்டி முடித்தோடனே மாவு வந்து நல்லா வந்து சாஃப்டாக இருக்கிற பதத்துக்கு எடுக்கக்கூடாது. கொஞ்சம் ரவா சைஸில் குறவரப்பாக இருக்கும்போது எடுத்துக்கணும். இந்த பாருங்கள் காமிக்கிறேன், இந்த பார்த்திங்களா இந்த சைஸில் எடுத்துக்கோங்க. ரொம்ப வலுவலுன்னு ஆட்டினோம்னா இட்லி வந்து கல்லாட்டம் இருக்கும். இப்போ மாவு நல்லா பொங்கிருச்சு பார்த்திங்க, என் கைக்கு எப்படி பொங்கிருக்கு பார்த்திங்களா. நல்லா பொங்கினதுக்கப்புறம் அதை நல்லா கிளறி விட்டுட்டு நம்ம இட்லி ஊற்றினோம்னா நல்லா சாஃப்டாக வரும். நான் எடுத்த ரேஷியோ எனக்கு 2 டப்பா நிறைய வந்திருக்கு. இப்போ நான் இட்லி ஊற்றி காமிக்கிறேன் பாருங்கள். இட்லி பாருங்கள் எவ்வளோ சாஃப்டாக பஞ்சு போல் இருக்குது. கொஞ்சம் கூட பிசுறாமல் எவ்வளோ சாஃப்டாக வந்திருக்கு பார்த்தீங்களா. இதே மாதிரி நீங்களும் செஞ்சு பார்த்துட்டு இந்த அளவுகளில் ரேஷியோ எடுத்து செஞ்சு பார்த்துட்டு எனக்கு கீழே கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ண மறந்துடாதீங்க. மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃபார் வாட்சிங். தேங்க்யூ.